மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸோ இல்ல பிசினஸ் ஓனர்ஸோ ப்ராப்ளம் ஆகுறது இந்த ஒரு இடத்துல தான். என்னோட மேனேஜர் கிட்டயோ இல்ல என்னோட கிளைண்ட் கிட்டயோ இந்த டாஸ்க் நான் முடிச்சேன், இந்த ப்ராஜெக்ட் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுல ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். என்னோட டீம் லீடர் வந்து டேய் தம்பி இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது பிரதர் இந்த வந்து நான் முடிக்கல, இது வந்து இவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா, லேப்டாப்ல திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ஐயோ லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், ஐயோ என்ன எப்படி பண்றதுன்னு தெரியல இப்படின்னு நான் வந்து பட்டான வளர ஆரம்பிச்சிருவேன். ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேனே புரியாது. அதனால என்ன வீக்கான ஒரு பர்சனா மட்டும் தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. பட் நான் ஃப்ரேம் ஒர்க்ஸை யூஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட கிளைண்ட்டுக்குமே இந்த விஷயத்த நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். அவருக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது ஆன்சர், கான்டெக்ஸ்ட், ஃபைனல் திங் விச் இஸ் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ உங்க மேனேஜர் வந்து தம்பி டாஸ்க் முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கறாங்கன்னா, எஸ் சார் முடிச்சிட்டேன், முடிக்கல. கான்டெக்ஸ்ட், ஏன் முடிச்சேன், எப்படி முடிச்சேன், இல்ல எப்படி என்னால ஏன் முடிக்க முடியல, இது ரெண்டுத்துக்குமான கான்டெக்ஸ்ட். ஃபைனல் திங், நான் உங்களுக்கு ஃபைல சென்ட் பண்றேன், ஃபீட்பேக் எதுவும் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து சொல்லுங்க சார், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், சிம்பிள். இதை நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எல்லாரையும் விட லெவல் 1ல லெவல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருப்பீங்க. ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பீப்புள் அண்ட் ஸோ உங்களோட மேனேஜர், டீம் லீடர் உங்களை பொறுப்பானவன் ரெஸ்பெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுங்க, உங்ககிட்ட யாராவது உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸோ இல்லை உங்களோட கிளைண்ட்ஸோ கேள்வி கேட்கிறாங்கன்னா ஆன்சர், கான்டெக்ஸ்ட், கொஸ்டின், இதை நீங்க ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதே மாதிரி உங்களோட கான்ஃபிடன்ஸை கம்யூனிகேஷன்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கு, எப்படி நெகோசியேட் பண்ணலாம்னு கத்துக்கிறதுக்கு, எப்படி பவுண்டரிஸை செட் பண்றது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி என்னோட கிளைண்ட்டுக்கு கோச் பண்ணிட்டு இருக்கேன். இஃப் யூ நீட் தட் கோச்சிங் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா லிங்க்ல இருக்கும். நார்மலா சும்மா சொல்லி தரது வந்து என்னோட கோச்சிங் கிடையாது. ரோல் பிளேஸ், இன்ட்ரெஸ்டிங்கான டீச்சிங்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம அந்த கோச்சிங்கை வந்து பண்ணுவோம். லிங்க் கீழே இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்ல ஷெட்யூல் பண்ணிக்கோங்க.